இலங்கை அரசால் பறிமுதல் செய்த படகுகளை விடுவிக்க கோரி 6 மாவட்ட மீனவர்கள் காரைக்காலில் தனியார் துறைமுகத்தை முற்றுகையிட்டனர். இதில் மீனவர் ஒருவர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து பல்வேறு காலகட்டங்களில் மீன்பிடிக்க சென்ற தமிழக மீனவர்களின் 75 விசைப்படகுகளை இலங்கை கடற்படை பறிமுதல் செய்துள்ளது. இதனையடுத்து மீனவர்களின் வாழ்வாதாரமான விசைப்படகுகளை மீட்க வலியுறுத்தி காரைக்காலில் உள்ள தனியார் துறைமுகத்தை முற்றுகையிட்டு நாகை, தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், காரைக்கால் உள்ளிட்ட 6 மாவட்ட மீனவர்கள் போராட்டம் நடத்தினர். 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் 3 மார்க்கங்களில் நடந்த போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட படகுகள் துறைமுகத்தை முற்றுகையிட்டன. மேலும் ரயிலை மறித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த செல்வநாதன் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் மாவட்ட ஆட்சியர் பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டம் திரும்பப் பெறப்பட்டது. Thank you.